எந்த நேரமும் ஏப்பா சோகமாகவே இருக்கிற? மனசில் எதைப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிற? பேசுகிறது சோகமாகவே பேசுகிற. மூஞ்சில் கொஞ்சம் கூட கலைங்கிறதே இல்லை. வீடியோவிலையாவது கொஞ்சம் நல்லா பேசலாம்ல. ஏன் மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டே இருக்கிற? சிரிச்சும் பேச மாட்டேங்கிற. இனிமேல் நல்லா சிரித்து பேசி நல்லா வீடியோ போடு, சரியா? ஏன் இப்படி சோர்ந்து போய் போட்டுக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்கள். அதற்கு நான் திருப்பி என்ன பதில் சொன்னேன்? என்ன சொல்லியிருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்போ இருந்த மாதிரியே இருக்க முடியுமாங்க? இப்போ எல்லாரோடையும் பேசி சிரித்து கலகலன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி சூதுவாது இல்லாமல் நல்லா சிரித்து பேசி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணேன், எல்லாத்தையும் சிரிப்பை இழந்தேன், சந்தோஷத்தை இழந்தேன், உரிமையை இழந்தேன், அம்மா அப்பா பாசத்தை கொஞ்சம் வச்சு தூரத்தில் இழந்தேன், அக்கா தங்கச்சி பாசத்தை இழந்தேன். என்னென்ன இழக்கணுமோ அத்தனையும் பெண்ணாக பிறந்தா அத்தனையும் இழந்துட்டேன். கல்யாணங்கிற ஒரு என்ன இந்த மஞ்சக்கயிறு ஒரு கயிறு களத்தில் ஏறணுனால என்ன சொல்லணும்? என்ன சொல்ல? அத்தனையும் இழந்துட்டேன். அப்புறம் எப்படி சந்தோஷம் மூஞ்சியில் வரும்? சந்தோஷம்னா என்னென்னு தெரியாமல் போச்சு. வாழ்க்கை இப்போ எப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி ரன் பண்ணிட்டு போகலாங்கிற பயம்தான் நமக்கு மனசில் இருக்குன்னு ஒழிய அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயம் வருது எனக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் கமெண்டில். வாழ்க்கையை நினச்சா பயமாகத்தான் இருக்குது. வாழ்க்கையே பயமாக இருக்குது. எதுக்காக யாருக்காக வாழ்கிறோம்னே பயமாக இருக்குது. அப்படி யாருக்காக வாழ்ந்திருக்கான்னு நினைக்கையிலே கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கிறாரோ அதை அனுபவித்து இந்த இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு இந்த இப்படித்தான் நீ நடக்கணும்னு நம்மளைய ஒரே காரணத்துக்காக நம்மளை படைச்சிருக்காருன்னு நினச்சி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எதில் எப்படி என்ன முடியுமோ தெரியல. எல்லாம் அவன் செயல். இன்னுமே நீங்கள் சொன்னனால நல்லா சிரிக்கிறேன், கஷ்டத்தை மறந்து சிரிக்கிறேன், பேசுகிறேன். இன்னுமே ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே அப்படி தான் இருக்க போகிறேன் நான். எதை பற்றியும் கவலைக்கூடாது. அண்ணன்ற வாழ்க்கை அன்னன்னைக்கு எதுவும் கடவுள். நம்ம எதை பற்றியும் பயப்படக்கூடாது. படுக்கிறோம், தூங்குகிறோம், உயிரெல்லாம் போகிறோம் ஆக்சிடென்ட் இப்படி உயிர் போயிடுது. எதுக்காக நம்ம அதையும் பார்த்து பயப்படணும்? எப்போவுமே சந்தோஷமாகவே நம்ம இருப்போம். சந்தோஷமாகவே வாழ்க்கை போகட்டும். ஒரு நொடி அந்த உசுறு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்?